வணக்கம். ஜபைஜத் ஃப்ரம் ஜவான் பட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக ஒரு மீண்டும் சந்திக்கிறோம். நம்ம அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது மத்தியில் ஆண்டு கொண்டிருப்பது பாஜக அரசு, டோட்டலாக ஆர்எஸ்எஸ்னுடைய குழுமம், மாற்று கருத்தே இல்லை. அவர்களுடைய பெயர் விஷவேர் எங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்களுடைய கிளை இருந்து கொண்டுதான் சங் பரிவார், மற்றபடி இந்து முன்னணி, மற்றபடி பஜ்ரங் சோ மிகப்பெரிய ஒரு விஷ கிளைகள். அதன் அடிப்படையில் திண்டுக்கல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கவன ஈர்ப்பு கூட்டம் அல்லது ஒரு சின்ன மினி கால் மாதிரி கொடுத்து மிகப்பெரிய ஒரு சபதத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு ஆர்எஸ்எஸ் கும்பல் மற்றபடி சங் பரிவார் எல்லாம் சேர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் அங்கே அதிமுக சார்பாக நெல்லை முபாரக் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியன் போட்டியிடுகிறார். மற்றபடி இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய ஒரு எதிர்ப்பு என்ன அப்படின்னா, இஸ்லாமியன் நிற்க விடக்கூடாது, நின்றாலும் அவனை தோற்கடிக்க வேண்டும். அதுதான் நெல்லை முபாரக் சம்பந்தப்பட்ட வகையில் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தீர்மானம். எப்படியாவது எஸ்டிபிஐ அந்த கட்சியின் சார்பாக அதிமுகவோட கூட்டணியாக போட்டியிடக்கூடிய நெல்லை முபாரக்கை தோற்கடிக்க வேண்டும் சொல்லி போட்டு ஒரு ஹாலில் கூப்பிட்டு ஒரு 150 பேர் 200 பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க. அங்கு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மிகப்பெரிய ஒரு சபதத்தை ஏற்படுத்துறாங்க. எனக்கு எஸ்டிபிஐ அந்த கட்சி அதிமுகவோடு எடப்பாடி அணியோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி ரைட் ஒரு இருக்கிறது. அதிமுகவுக்கு எதிராக அவருடைய ஒரு வார்த்தை பதிவாகி இருக்கிறதா? கிடையாது. மற்றபடி எடப்பாடிக்கு எதிராக பதிவாகி இருக்கிறதா? அதெல்லாம் கிடையாது. நெல்லை முபாரக் ஒரே வார்த்தை சொன்னது அந்த சபதத்தை ஏற்றது ஆர்எஸ்எஸ் கும்பல் சமஸ்பரிவார். ஒரு இஸ்லாமியனை எந்த அளவுக்கு தோற்கடிக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவனை திண்டுக்கல்லில் ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சபதத்தின் வெளிப்பாடு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோற்கடிப்போம் நெல்லை முபாரக்கை தோற்கடிப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றா. எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் தோற்கடிப்போம் பயங்கரவாதியை தோற்கடிப்போம். அடுத்த ஸ்டெப். அடுத்தது முறியடிப்போம் தேச துரோகியை முறியடிப்போம். 4வது காப்போம் திண்டுக்கல்லை காப்போம். இந்த 4 பாயிண்டையும் வச்சு அந்த ஒரு மினிகால அந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் கும்பல் மிகப்பெரிய ஒரு சபதத்தை போடுறாங்க. போட்ட வகையில் அந்த வீடியோவை எடுத்து மிக வைரலா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எல்லோரும் பார்க்க வேண்டும் அப்படின்னால தங்களுடைய எதிர்ப்பு எப்படி வேணாலும் பதிவு செய்யணும். அதை பற்றி ஒண்ணு இல்லை. குறிப்பாக இஸ்லாமியர்களை மட்டுமே நோக்கி அந்த பதிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்லலாம்? தோற்கடிப்போம் நெல்லை முபாரக்கை தோற்கடிப்போம். ரைட்டு. எதுக்காக நெல்லை முபாரக்கை மட்டும் தோற்கடிக்கும்? அவர் அதிமுக கூட்டணியில இருந்துட்டு இருக்காரு. ஏன் தோற்கடிப்போம் அதிமுக கூட்டணியை தோற்கடிப்போம் எடப்பாடியை தோற்கடிப்போம் சொல்லலாமே. அதுன்னு நெல்லை முபாரக்கை மட்டும் தோற்கடிப்போம். புரியுதுங்களா? இதான் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம். இந்த பாஜக மற்றபடி ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய மிகப்பெரிய கேவலமான ஒரு பிரச்சாரம். இன்னைக்கு இந்தியா முழுவதுமே குறிப்பாக தமிழகத்தில் வேரூடி விட்டது. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதன் வெளிப்பாடு திண்டுக்கல் தொகுதியில அதிமுக கூட்டணி சார்பாக எஸ்டிபிஐ வேட்பாளராக அதிமுக கூட்டணி வேட்பாளராக நெல்லை முபாரக் போட்டியிடுறார். அவரை தோற்கடிக்க வைக்க வேண்டும். மற்றபடி ஆர்எஸ்எஸ் கும்பல் சங் பரிவார் கும்பல் எப்படியெல்லாம் தங்களுடைய ஒரு விஷ விதைகளை தூவ வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு மினிகால இந்த சபதத்தை நிறைவேற்றுறாங்க. இந்த தோற்கடிப்போம் நெல்லை முபாரக்கை தோற்கடிப்போம். ஆமா ஆச்சுங்களா? அடுத்து தோற்கடிப்போம் பயங்கரவாதியை தோற்கடிப்போம். காரணம் எப்படி? நெல்லை முபாரக் ஒரு பயங்கரவாதியா? இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் அதன் அடிப்படையில் தேர்தல் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. முடிஞ்சது. பயங்கரவாதியாக இருந்தால் எதுக்கு தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு சீட்டு கொடுக்கும், அவர் ஓகே கொடுக்கும்.
அந்த அறிவு கூட இந்த RSS கும்பலுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி இருப்பாங்க? தோற்கடிப்பும் நெல்லை முபாரக்கை தோற்கடிப்பும் சரி, ஓகே, அது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம். அடுத்து தோற்கடிப்பும் பயங்கரவாதியை தோற்கடிக்கும். பயங்கரவாதி நெல்லை முபாரக் ஒரு பயங்கரவாதி RSS கும்பலுக்கு தெரியுமா? அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? பயங்கரவாதி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவரை போட்டியிட வழிவகுக்குமா? விடுவாங்களா? இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டு தேர்தல் மனு வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு, டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும், தேர்தல் மனு ஏற்க முடியாத பண்ணியிருப்பாங்க. சரி, அதை உங்களால் பண்ண முடியுமா? RSS கும்பலை பார்த்து நான் கேட்குறேன், அந்த சன் பரிவார் கும்பலை பார்த்து கேட்குறேன், அந்த திண்டுக்கல் அந்த மினிகாலில் போட்டு அந்த கூட்ட போட்ட அந்த கும்பலை பார்த்து கேட்குறேன். தோற்கடிப்போம் பயங்கரவாதியை தோற்கடிப்போம். சரிப்பா, நெல்லை முபாரக் ஒரு பயங்கரவாதி, ரைட், ஓகே. உங்கள்கிட்ட அந்த ஆதாரம் இருக்கா? ஏன் காட்டுங்க, ஏன் கொண்டு போய் கொடுங்க, தேர்தல் ஆணையத்திட்ட கொடுங்க, உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடிகிட்ட கொடுங்க, இங்க இருக்கிற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைகிட்ட கொடுங்க. தகரட்டப்பா முதல்ல அவர் ஆட்டுக்குட்டினாங்க, இப்பெல்லாம் தகரட்டப்பா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அண்ணாமலைகிட்ட கொடுங்க. கொடுத்து இந்த மாதிரி திண்டுக்கல்ல அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில நெல்லை முபாரக் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதி போட்டியிடுகின்றார், அவர் உண்மையிலே பயங்கரவாதி, நம்ம ஆதாரம் இருக்கிறது, இந்தாங்க சொல்லி போட்டு கொடுத்து அவருடைய தேர்தல் மனுவை க்ளோஸ் பண்ணணும், தேர்தல் மனுவை வாபஸ் வாங்க வைக்கணும், தேர்தல் மனுவை தேர்தல் ஆணையம் ரிஜெக்ட் செய்யணும், அவரை போட்டியிடாமல் தடுக்க வைக்க வேண்டும். இது இந்திய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த அறிஞர் இருக்கா? பயங்கரவாதின்னு சொல்றீங்க நெல்லை முபாரக், ரைட்டு, என்ன ஆதாரம் இருக்கு? ரைட், அடுத்த வார்த்தை முறியடிப்போம் தேச துரோகியை முறியடிப்போம். நெல்லை முபாரக் தேச துரோகியா? இல்ல, நெல்லை முபாரக் தேச துரோகியா இல்ல இஸ்லாமியர்கள் தேச துரோகியா? அப்படி ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. எடப்பாடியை ஒரு தேச துரோகின்னு சொல்றான், அதிமுக கூட்டணி ஒரு தேச துரோகின்னு சொன்னா அது வேறு விதமான அர்த்தத்துல முடியும். நெல்லை முபாரக்கை நோக்கி முறியடிப்போம் தேச துரோகியை முறியடிப்போம். நெல்லை முபாரக் தேச துரோகம் எந்த அளவுக்கு செய்தார், எதன் வழியில் செய்தார், எப்பொழுது செய்தார்? தேசத்துக்கு துரோகம் செய்தவர் நீங்கள் தான், RSS கும்பல் தான். 3 தடவை தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் ஒரு கும்பல்ல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இயங்க விட்டுருக்கலாம். அப்படிப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலே RSS தடை செய்தார். ஆமா, காந்தியடிகளை சுட்டு கொன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தேச துரோகமான கும்பல் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடாது. வெளிப்பாடாக எத்தனை தேச துரோகங்கள், CAG 7.5 லட்சம் கோடி, தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட 9,000 கோடி, ஏகப்பட்ட தேச துரோகங்கள். கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி போட்டு மோடி சொன்னார். ஆமா, 2000 ஒழிச்சாரு. ஆமா, அவரு போட்ட 2000 அவரே ஒழிச்சாரு. இதுக்கு பதில இருந்த 1500 ஒழிச்சாரு. எப்படியா கள்ள நோட்டை ஒழிக்க முடிஞ்சுதா? இதெல்லாம் மக்களுக்கு இழைத்த துரோகங்கள். இதெல்லாம் தேச துரோகம் இல்லையா? இல்ல, தேச துரோகியை முறியடிக்கும், ரைட், ஓகே. நெல்லை முபாரக்கை பார்த்து சொல்றீங்க, அவர் என்ன தேசத்துக்கு துரோகம், இந்த இந்திய தேசத்துக்கு என்ன துரோகம் செய்தார்? இஸ்லாமியர் அப்படிங்கிற கான்செப்ட்ல தேச துரோகி அப்படிங்கிறீங்களா? இல்ல நெல்லை முபாரக்க மட்டும் தேச துரோகிங்கிறீங்களா? கிடையாது. இஸ்லாமியன் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள் இருப்பதனால் அவரை பார்த்து நெல்லை முபாரக்கை பார்த்து தேச துரோகி அப்படிங்கிற, ரைட், ஓகே. ஏன் இஸ்லாமியன் தேசத்துக்கு ஒன்றும் செய்யலையா? அவர்கள் தாங்க ஆரம்பிச்சு வச்சதே சுதந்திர போராட்டம். அந்த ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு வச்சது அவங்க தானே, சிப்பாய் கழகம்ங்கிற கான்செப்ட். இஸ்லாமியர்கள் இல்லாமல் இருந்திருந்தா இந்த நாடு இன்னும் சுதந்திரமா அடைஞ்சிருக்க. அது பலருக்கு தெரியாத ஒரு விஷயம். வரலாறை புரட்டி பாருங்க, தெரியும். இந்த இந்திய ஜனநாயக நாட்டுல சுதந்திர வேட்கையை ஆரம்பித்து வைத்ததே ஒரு இஸ்லாமியன் தான், தெரியுமா? அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் தன்னுடைய ஒரு உணர்வாக இந்திய மக்களுக்குள் ரத்தத்தோடு விதமாக அந்த சுதந்திர வேட்கையை உண்டாக்கி பரப்பி அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஒரு ஜனநாயக நாட்டுல உட்கார்ந்து இருக்கோம். அப்படின்னா எப்படி நீ தேச துரோகம்னு ஒரு இஸ்லாமியனை பார்த்து சொல்லலாம்? நீங்க தான் தேச துரோகிகள். ஆமா, சங் பரிவார் அத்தனையுமே தேசத்துக்கு எந்த அளவுக்கு நீங்க பாடுபட்டிருக்க, ஒரு ரத்தம் ஒரு வேர்வை துளி சிந்திருக்கீங்களா? சொல்லுங்க, மார்த்தட்டி சொல்லுங்க, மனசாட்சியோடு பேசுங்க. எத்தனை மன்னிப்பு கடிதங்கள் சங் பரிவார் கும்பல், எத்தனை மன்னிப்பு கடிதங்கள். அவனுக்கு கொடுத்த அந்த பிச்சை காசு பென்ஷனை வாங்கி தின்ற கும்பல் தானே நீங்க. இஸ்லாமியன் வாங்கினானா, கிறிஸ்துவ வாங்கி சாப்பிட்டானா, மன்னிப்பு கடிதம் கொடுத்தவங்க நீங்க. ஓடி ஒழிந்த கோழைகள் நீங்க தான் தேச துரோகிகள்.
காந்தியடிகள் சுட்ட கொடூரமானவர். இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷமா இந்திய ஜனநாயக நசுக்கி கொண்டு இருப்பவர். இன்னும் வருங்காலத்துல உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் இந்தியாவை சிதைப்பீர்கள் அப்படிங்கிற பயங்கரமான விஷயம் இருக்கு இல்லையா? தேச துரோகிகள் யாருங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை மூடி மறைத்து எப்படியெல்லாம் அதை ஒப்பிட்டு அதை விளக்கி மக்களுடைய மனதை சிதைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி செய்தாலுமே சரி, உண்மை என்ன அப்படிங்கிறது கட்டாயமாக இந்திய மக்களுக்கு தெரியும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அதாவது காப்போம் காப்போம் திண்டுக்கல்லை காப்போம். எப்படி காக்க முடியும்? உங்களை மாதிரி ஒரு தேச துரோகிகள், மதவாத கும்பல்கள், என்ன இந்து பயங்கரவாதிகளான நீங்கள், உங்களை போல இருக்கிற வரைக்கும் திண்டுக்கல் கட்டாயமா காப்பாற்றவே முடியாது. திண்டுக்கலை காப்பாற்ற நீங்க தேவையில்லை. இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாம் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ இருக்காங்க, இந்து மத நம்பர் ஏகப்பட்ட பேர் இருக்கான், தலித் மக்கள் இருக்கான், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கான், எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமா, நீங்கள் ஒரு ஆள் திண்டுக்கலை காப்பாற்றுற அவசியம்லாம் கிடையாது. என்ன இன்னைக்கு வரைக்கும் திண்டுக்கலை காப்பாத்துறீங்களா? நீங்க தான் தூக்கி நிறுத்திருக்கீங்களா? கிடையாது. திண்டுக்கல் தானாக காப்பாற்றப்பட்டு விடும். அதே நேரத்தில் எத்தனையோ இருக்கிறாங்க. என்ன அதே மாதிரி பல விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயத்துல நெல்லை முபாரக்கை மட்டுமே குறிவைத்திருந்தாலும் கூட பரவாயில்லை. இஸ்லாமியன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அவனை பயங்கரவாதி, நெல்லை முபாரக்கை தேச துரோகி, திண்டுக்கல்லை காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் உண்மையிலேயே வன்மையா கண்டிக்கத்தக்கதெல்லாம் அப்புறம்தான். இதை எதிர்த்து நெல்லை முபாரக் அவர்கள் வழக்கு பதிவு செய்யணும். எப்படி சொன்னாங்க, எப்படி சபதம் ஏற்றார் அப்படி விளக்க கேட்கணும். இது தேர்தல் நேரம். இது தவறான பிரச்சாரத்தின் வெளிப்பாடு. எவ்வாறு அவர்கள் அந்த விடிகாலில் வச்சு அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க, எவ்வாறு சபதம் ஏற்றார்கள், அதற்கு என்ன காரணம், அதுக்கு என்ன விளக்கம், காரணம் தெரியும். அப்ப சங்பரிவார கும்பல், பாசிச கும்பல் அப்படிதான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்து மத நண்பர்களுக்கு அவர்களை பிடிக்காமல் விரட்டி கொண்டிருக்கிற ஒரு ஏரியா. அதை விடுங்க, காரணம் நமக்கு தேவையில்லை. எவ்வாறு சொல்ல முடியும், ஆதாரம் வேணும் இல்லையா? அதிமுகவோடு கூட்டணியாக இருக்கிறார் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொன்னா கூட அது வேறு வழியா போயிடும். என்ன நெல்லை முபாரக்குங்கிற கான்செப்ட் அவர் இஸ்லாமியன் கான்செப்ட் ஒரே வகையில பார்க்கின்ற பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? SDPI என்பது மக்கள் இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல. RSS போன்ற 3 தடவை தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது. இன்னைக்கு RSS இருக்கலாம், ஆனா ஆல்ரெடி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒரு இஸ்லாமிய நோக்கி குறிப்பாக திண்டுக்கல்லை காப்போம் அப்படின்னா நெல்லை முபாரக்கின் வெளிப்பாடு கட்டாயம் இதில் வெளிப்பட்டே ஆகும். குறிப்பாக திண்டுக்கல் காப்பாற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மிக இந்து மத பயங்கரவாதிகளால், RSS கும்பல்களால், மதவாத கும்பல்களால் காப்பாற்றப்பட வேண்டும். இதுக்காகவாவது கட்டாயமாக நெல்லை முபாரக் கட்டாயமா ஜெயிக்க வெற்றியடை செய்ய வேண்டும். ஆமா, அங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் முஸ்லீம்களோட நான் சொல்லிக் கொள்வது, கட்டாயமா அந்த ஒரு தொகுதியிலாவது நெல்லை முபாரக் கட்டாயம் வெற்றியடைய ஏற்பாடு பண்ணுது. எடப்பாடியோட மனசு மாறுனது அப்புறம் அவர் மறைமுகமா இருந்து மட்டும் பாஜகவுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்காங்க ஒரு கருத்து போய் கொண்டிருந்தாலும் சரி, இந்த இடத்துல அந்த ஒரு கருத்தை தூக்கி எறிந்து விட்டு திண்டுக்கல் MP தேர்தல், அந்த நாடாளுமன்றத்திற்கு அனைத்து இஸ்லாமில் ஒன்று சேர்ந்து மாலாமனா கோயில், மற்றபடி இடைய ஓட்ட, மற்றபடி ஜவாது ஒட்டி கொண்டு, மற்ற ஒட்டன் சத்திரம், இங்க இருக்கக்கூடிய சின்னக்காம்பட்டி, மற்ற இருக்கக்கூடிய அனைத்து 6 தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அத்தனை பேருமே இந்த ஒரு கருத்துக்காகவாவது ஆமா நெல்லை முபாரக்கை வெற்றியடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இன்றையிலே அப்பொழுதுதான் அவர்களை நாம் விரட்டி அடித்ததாக முடியும். ஆமா, இந்த இடத்துல அதிமுக திமுக அப்படின்னு பார்க்காதீங்க. கட்டாயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆமா, அந்த இடத்துல திமுக போட்டியிடும். ஆமா, ஃபர்ஸ்ட் வேலுச்சாமியை கூட்டிட்டாங்க. இப்போ அவங்க கம்யூனிஸ்டுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இருக்குது, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. CPI இருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு ஒரு வார்த்தை ஜாலம் என்பதையெல்லாம் விட உறுதியாக தன்னுடைய நிலைப்பாட்டை பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி ஒரு வேட்பாட்டை அவர்கள் பண்ணக்கூடிய சமயத்தில் எவ்வாறு விட்டுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சபதத்தை நாம் ஏற்க வேண்டும். திண்டுக்கல் தொகுதி இஸ்லாமிய மக்கள் கட்டாயமாக நெல்லை முபாரக்கை வெற்றியடை செய்து RSS கும்பலுக்கு முகத்தில் கருகி பூசி அவர்களுக்கு தோல்வி
தழுவ செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடு. நன்றி.